ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 18 ஹிந்தி. ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கினா இன்றைக்கி இல்லை, நேற்று எபிசோட். ஏன்னா நம்ம இன்றைக்கி எபிசோட் இன்றைக்கி தானே வரும், அப்புறம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ நேற்று எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. டேய், அதாவது தமிழ்லையாச்சும் ஓகே, டிஆர்பி இல்லை, எதுவும் பண்ண மாட்டானுங்க, ஓகே அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஆர்பி அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. அது குறைஞ்சிருச்சான். அதுக்காக இவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து ரேஷன் டாஸ்க்கு. நீங்கள் வாய் வச்சு வாய் பார்த்துருப்பீங்க, வாய் வச்சு கவி பார்த்துருப்பீங்க. ஆனால் வாயை வச்சு கவி, அதை எடுத்து இன்னொரு வாயில் கவ வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது, என்ன கருமப்படாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்ருதிகாவுடைய மனநிலை என்ன, இன்றைக்கி நேற்று போர்ஷன்ஸில் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன்ஸ். ஸோ 3 வைல்டு கார்டு வந்திருக்காங்க, அவங்களுடைய டார்கெட் என்ன அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்ஸ். சரியா? அப்புறம் டைம் கார்டு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது இன்றைக்கி ப்ரமோவில் வந்துச்சு. ஸோ அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் டிஆர்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கேயும் இறங்கிடுச்சு. ஸோ ஸ்ருதிகா அர்ஜுனை இன்னும் ஒரு 3-4 வாட்கருக்கு அடியே இறக்கவே மாட்டோம். நாங்கள் 3 வாரம் வச்சுக்கிறோம்டா, நாங்கள் ஜாலியாக இருக்கோம்டா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீம் ஹிந்தி முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா சவுத் இந்தியன் டிஆர்பி பிக் பாஸ்க்கு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டானுங்க நம்ம ஸ்ருதிகா ஆளை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்ருதிகாவை இன்னும் ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஹிந்தியை என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லி ஒரு 3 மாடல் இறக்கும் அப்படின்னு சொல்லி இறக்குறாங்க. அது 3 மாடல் இறக்குனாலும் பரவாயில்ல, நம்ம யோசிப்போம், சரி எப்பா ஒரு சூப்பரான ஒரு மாடல் வரப்போகிறாங்க, நம்ம சௌந்தர்யா மாதிரியோ இல்லை சம்யுக்தா மாதிரியோ, நம்ம தமிழில் சொல்கிறேன், சம்யுக்தா மாதிரியோ இல்லை ஏதோ யாரோ ஒருத்தன் வரப்போகிறான்னு நினச்சா எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திமிங்கல மாதிரி இருக்குங்க 3 பேருமே. என்னடா இவ்வளோ பெருசாக கிளக்கி விட்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்களுடைய ரீல்ஸ்லாம் போய் பார்த்தோன்னா கேவலமான வீடியோஸ் எல்லாம் 18+ கண்டென்ட்டாக தான் இருக்குது மேக்ஸிமம். சரியா? அந்த மாதிரி ஆட்களை உள்ளே கூப்பிட்டு வச்சு எல்லாம் முழுக்க முழுக்க விவியனுக்கு சப்போர்ட்டு தான். சரியா? ஏன்னா வெளியே இருந்து பார்த்துட்டு வராங்களா 3 வைல்டு கார்டு. பேர்லாம் வேண்டாம், விடுங்க. என்ன பண்ணாங்கன்னு கேளுங்க. உள்ளே டார்ச்சர் பண்ணுறாங்க. எது விவியன் குரூப் சேர்ந்துக்கிட்டு அவினாஷை போட்டு உடைக்கிறது, அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை உடைக்கிறது, நீ என்ன கேம் ஆடிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் போட்டு பொழந்து கட்டுறாங்க. நீ எக்ஸ்போஸ் ஆகிட்ட, நீ சீக்கிரம் வெளியேற போகிற அப்படின்ற மாதிரிலாம் போட்டு உடைக்கிறாங்க. வெளியே பார்த்துட்டு இவங்க ஒரு குரூப் உட்காந்து விவியன் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இவங்க என்னென்னலாம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்பாக தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஸ்ருதிகா ரொம்ப விவரமாக பார்த்தீங்கன்னா ரஜத் பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் ரொம்ப க்ளோஸாக அவர்கிட்ட தான் பேசுகிறேன் டைம் கார்டில், அப்போ நமக்கு ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக உட்காந்துட்டாங்க. ஏன்னா வைல்டு கார்டு வரப்போ வைல்டு கார்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸ்ருதிகாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை பிளான் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா ரஜத்துக்கிட்ட போய் உட்காந்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஸ்ருதிகா இப்போ ரஜத் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாலும் ரஜத் மூஞ்சி மேலே அடிக்கிறதுல பெரிய ஒரு கில்லாடி. அவன் யாருனாலும் என்ன நீ நடிக்கிறியா, நீ இப்படி இருக்கியா, நான் அப்படி விளையாண்டியா. ஏன்னா சில்பா கஷிஷ் அவங்க கூட விளையாண்டதே சில்பாவுக்கு ஏன் இந்த புதியில் குத்திட்டு வந்த, நீ விளையாண்டது தப்பு அப்படின்னு சொல்லி மூஞ்சி மேலே அடித்து அவங்களை நாமினேட் பண்ணான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரஜத் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நிற்கிறப்ப அவன் பெருசாலாம் எடுத்துக்கல. நீங்கள் தானே பண்ணிட்டு போ, நான் யாழையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொரு உள்ளே வந்த வைல்டு கார்டு இதை பம்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களா, இல்லை டிஆர்பி இல்லை பாம்பு பண்ணுறதுக்கு வந்திருக்காங்களாங்கன்னே தெரியல. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது டிஆர்பி நான் எடுத்து பார்த்தேன், கிட்டத்தட்ட 15-16 இருக்குது டிஆர்பி. அதாவது உளுந்த டிஆர்பியே. அப்போ எக்ஸ்ட்ரீம் டிஆர்பி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18-19 வருது போல். அவங்களுக்கு ஒரு 3-4 குறைஞ்சதுக்கே டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி நான் சொல்கிறது 17லேருந்து 13-14 கிட்டே இருக்குது. பட் இங்கே 8-9லேருந்து 2க்கு வந்துருச்சுங்க பிக் பாஸ் தமிழ். அவங்களே கவலைப்படல, நீங்கள் ஏன்டா கவலைப்படுறீங்க? ஒரு 2 குறைஞ்சதுக்கு. அத்தனைக்கு 2 தான் குறைஞ்சிருக்கான். நான் சொல்கிறது 3-4ங்கிறது கூட ஹைப்பு தான், அது ரூமர் தான். பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய ரிவ்யூவர்ஸ் பேசுகிற வரைக்கும் 2 தான் டிஆர்பி குறைஞ்சிருக்குன்றாங்க. அதுவும் சவுத் இந்தியன் டிஆர்பி இப்போ நம்ம ஸ்ருதிகா எலிமினேட் பண்ணாங்கன்னு வைங்க, இன்னும் அவங்க பாதாளத்துக்கு போயிடுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கில்மாவான பெண்களை இறக்கி கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் உள்ளே இழுக்கிறதுக்காக சில கேவலமான கேடுகட்டத்தனம் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் நெருளாக இருந்துச்சு. என்னடா அது இப்படிப்பட்ட ஒரு ஷோ, கிட்டத்தட்ட 8 கோடி பேர் பார்வையாளர்கள். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து இவங்க ஷோவை ரன் பண்ணணுமா? கண்டிப்பாக சல்மான் கான் அவர்கள் இதெல்லாம் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக பண்ணுவார். ஏன்னா அவரே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் இதை பண்ணுறதுல நம்ம நியாயம் பார்க்க முடியாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? இது ஒரு பக்கம் அவங்களுடைய ஆட்டிடியூடு, அவங்களுடைய
ரொம்ப மோசம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா இதுக்கெல்லாம் எதுக்குடா வந்துச்சிங்க உள்ள அப்படின்ற மாதிரி இருக்கும். இது கருமத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒன்று. அடுத்து பாருங்கள், அடுத்து தான் ஹைலைட்டே. இவங்க வந்து அவினாஷ் டார்கெட் பண்ணுறாங்களா, அடுத்து வந்து விவியன் குரூப்போட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நீங்கள் விளாட்றீங்க விவியன் கிட்ட, டைம் கார்டை வந்து சூப்பராக விளாண்டிங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்புட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இவங்கள பற்றி வெளியே சகத்துலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ட்டு. சரியா, என்ன இவங்கள பார்த்தா யாரும் வந்த மாதிரி தெரியலையே, வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் கணிச்சிட்டாங்க. ஏன்னா வரும்போதே பயங்கர கிளாமராக வந்தாங்க அவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா அதுன்னு சொல்லி அவங்க உள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 குரூப்பாக கொஞ்சம் பிரிஞ்சு வெளியே இருந்து வந்து அவங்க உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிறவங்க வெளியே அந்த ஒயில்டு கார்டு வராங்களோ அவங்கள பற்றி கருத்துக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான். ஓகேவா. அடுத்து தான் முக்கியம், ரேஷனுக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குறப்ப நீங்கள் எப்படி நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ ஒரு மைதா பாக்கெட் எடுக்கிறாங்க. லாஸ்ட்டில் ஒருத்தன் வந்து இருக்கான். அவன் வாயிலேருந்து பக்கத்தில் ஒருத்தன் வாயில் கொடுக்கணும். அவன் வாயிலேருந்து இங்கே வாயில் கொடுக்கணும். அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கணும். ஸ்ருதிகா அவங்க டாஸ்க் பண்ணுறாங்க. அப்படியே வாயை வாங்கிட்டு பண்ணுறாங்க. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஆப்பிள்லாம் வாயில் வச்சு இப்படி கிஸ் அடிக்கிற மாதிரி இப்படி அடித்து தூக்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தூக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரேஷன்ஸில் கொந்தளிச்சிருவாங்க எல்லாம். ஐயா அப்படின்ட்டு நம்மள தான் டாஸ்க் வச்சாங்கன்னா, பெருமாளே இப்படி போட்டு என்ன போட்டு வதக்குறியே அப்படின்ற மாதிரி, வாட்டி இருக்கிறியே அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல வேலை. டிசைடிங் வந்து பார்த்தீங்கன்னா கரண் அப்படின்றதுனால லாஸ்ட்டில் அவருக்கு வந்து கொஞ்சம் முதல்லையே அவர் கொஞ்சம் ஃபீல் ஆகலை. அதை இன்னொன்று நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த டாஸ்க் முடிஞ்ச பிறகு அந்த வாயிலெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரம் போல் தெரியுது. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரண் தான் உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க வந்து எவன் பல் தேய்ச்சான்னு தெரியாது, எவன் வந்து குளிச்சான்னு தெரியாது. அவங்க வேறு வாயில் வச்சு வராங்களா. இந்த டாஸ்க் முடிஞ்சு ரேஷன் இங்கே வந்து வந்த பிறகு எல்லாம் தூக்கி பாத்ரூம் கிட்டே ஓடுறாங்க. ஓடி எல்லாம் மூஞ்ச தேய்க்கிறாங்க, வாயை கழுவுறாங்க, மிஸ் பண்ணுறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இது டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணால் பரவாயில்ல, பண்ணி முடிச்சோடனே ஓடுறாங்களே அப்படின்ற மாதிரி, டேய் என்னடா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகி போச்சு அப்படிங்கிறது தான். சரி, இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுதான் எபிசோடு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நடக்கலை. ஸ்ருதிகாவுடைய டைம் ஸ்பேஸே இல்லை. அடுத்து இன்னும் முக்கியமான ஒரு அப்டேட் வந்து இந்த டைம் கார்டு டாஸ்க். இது அதுக்கு மேலே, இது அதாவது கொடுமையிலும் கொடுமை, இனிமையிலும் இனிமை அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி கொடுமையிலும் கொடுமை. என்னென்னா, தக்காளி சாஸு உங்கள் பொருள்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வெளியே வந்து உடைக்கிறாங்க. சாகத்தெலாம் வந்து விவியனோட காஃபி மேக்கரை எடுத்துகிட்டு வந்துட்டு மிரட்டிகிட்டு இருக்கு. ஏய் வரியா வந்துரு டிவி உனக்கு டைம் கார்டா அப்படி இப்படின்ட்டு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாஸு பேஸ்ட் எல்லாம் போட்டு மூஞ்சில் இதில் தேய்க்கிறாங்க, நெஞ்சில். இன்னொருத்தில் நெஞ்சு முடி இருக்குல்ல, அதில் ஒட்டி அந்த எடுப்பாங்கல்ல வேக்ஸ் மாதிரி, அதை ஒட்டி புருட்டுன்னு பிரிக்கிறாங்க. அவினாஷ் கதறேன், ஐயா என்ன ஏன்டா இப்படி டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. கரண் வீர் அந்த சைடு, இந்த சைடு விவியன், 3 பேரும் டைம் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிடுறாங்க போல தெரியுது. அது ப்ரொமோ வந்துச்சு. அதை பார்த்தோன்னே இன்னும் மயக்கம் வந்துருச்சு. என்னடா இப்படி பண்ணுறீங்க. ஸ்ருதிகாலாம் வந்து ஒரு மக் எடுத்து தூக்கி அடிக்கிறாங்க அவினாஷை, இந்தாடா வச்சுக்கோடா அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு கொடூரமாக இந்த சீசன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. டிஆர்பி இல்லைன்றதுக்காக இப்படிலாம் பண்ணி டிஆர்பி அது கழுத்தறுத்து கொன்றுங்களேண்டா. இன்னும் பல பேர் வந்து பார்ப்பேன், என்னடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போமா? குட் பை.